நண்பர்களே, விஜய் பிரகாஷ் பேசுகிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நினைச்சதெல்லாம் நடத்துவது எப்படி? சில பேரெல்லாம் மட்டும் எல்லாமே முடியுது, நம்மளால முடியலையே ஏன்? அதுக்கு ஒரே ஒரு லாஜிக் தான் இருக்குது. அதுக்கு பேர் கோல் செட்டிங். கோல் செட்டிங்னா என்ன? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கலாம், வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் இந்த இலக்குகள் ஒன்று வைக்கல அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது, ரைட்? அப்போ நடக்கணும்னா என்ன பண்ணணும்? எதற்காக இலக்குகளை நிர்ணயிக்கணும்? ஒன்றே ஒன்று தான். ஒன்று ஃபோக்கஸ் ஆகும், உங்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கும். ரெண்டாவது, எந்த திசையை நோக்கி நீங்கள் போறீங்க அதற்கான கண்ட்ரோலை கொடுக்கும். அதனால இந்த வீடியோவை கேட்குறவங்க ஹெட்செட் போட்டு கேளுங்க, டைரியை நோட்டாக எடுங்க, கோல் செட்டிங்கை எழுதுங்க. சரி, கோல் செட்டிங் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அச்சீவ் ஆகிடுமா? வாய்ப்பே இல்லை. சிம்பிள். என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய நகர்வுகள் இலக்கை நோக்கி ஒரு ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கு தான் இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். சரி, நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்றது எப்படி? மூணு சிம்பிள் ஸ்டெப்ல நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம், எந்த கோல் உங்களை மோட்டிவேட் பண்ணும் அதை எழுதுங்க. சரியா? இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, எது உங்களுக்கு தேவை அதை முதல்ல எழுதுங்க. சும்மா தேவையில்லாத ஏதாவது ஒன்று எழுதுறது. ஆசைகளை சொல்வது இலக்கல்ல. எது உங்களுக்கு தேவையோ அதை எழுதும், ரைட்? அதை எழுதும்போது அதுக்கு ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். காரணம் எல்லாமே ஏதோ டைல்யூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களே பண்ணக்கூடாது, ரைட்? அடுத்த விஷயம், அது மோட்டிவேட் பண்ணுதுன்னா அது ஒரு ஹை ப்ரியாரிட்டியான லைஃபை உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய இலக்குகள் ஹை ப்ரியாரிட்டியான லைஃபை கொடுக்கணும். அதோட அவுட்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். சில ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அதை வைக்கும் போது எப்படி கடவுள் முன்னாடி நிற்கிற ஒரு பக்தன் போல டிவோட்டியா மாறணும். உங்கள் இலக்குகள் மீது அர்ப்பணிப்பு உணர்வோட நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் வராது. அதையும் தாண்டி ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு. என்ன தெரியுமா? நிறைய பேர் மல்டி டாஸ்கிங்கிற பேரில் நிறைய கோலை செட் பண்ணிடுவாங்க. அதோடைய ஆவரேஜ் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியான கோலை வைங்க, அச்சீவ் பண்ணுங்க. மாதம் ஒரு 3 கோல், அதை ஒரு நாளைக்கு ஒரு 3 டாஸ்காக பிரித்து ஒர்க் பண்ணாலே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. உங்களுடைய டாப் ப்ரியாரிட்டி கோல் என்ன, அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க. ரெண்டாவது, ஒரு டேட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆசைகளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆசைகளை இலக்காக மாற்ற மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், 6 விதமான இலக்குகள் இருக்குது. ஷார்ட் டைம் கோல், மிட் டைம் கோல், லாங் டைம் கோல், பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல், கடைசியா ப்ரொஃபஷனல் கோல். இதை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கோல் செட்டிங் ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. முதல்ல அதை கேளுங்க, அதை நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கேளுங்க. திரும்ப சொல்றேன், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அதை விட்டு டைலூட் ஆகவே கூடாது, டைவர்ட் ஆகவே கூடாது. எந்த ஒரு டாஸ்க் பண்ணாலும், எந்த ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் பண்ணாலும் அந்த இலக்கை நோக்கியே இருக்கணும். அதை விட்டு விலகவே கூடாது. அப்போ நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்போ நீங்க வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 3 மாசத்துல 3 கிலோ குறைக்கிறேன், 5 கிலோ குறைக்கிறேன், எவ்வளோ வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று, மெயினாக நீங்கள் டயட்டில் குறைக்கலாம். ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் மாதிரி பண்ணி குறைக்கலாம். மூணாவது, சப்ளிமெண்ட் எடுத்து குறைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 3மே செய்யணும். 33%. ஏதாவது 1 செய்யறது மீது 2 விட்டுறது, ஏதாவது 2 செய்யறது 1 விட்டுறது. வெளியில் மழை அடிக்குது, குளிர் அடிக்குது, ஒரு டாட்டும் கிடையாது. மழையோ வெயிலோ பனியோ எதாக இருந்தாலும் சரி, வாக்கிங் போனால் வாக்கிங் போயிடணும். இதை முதல்ல நம்ம சரி பண்ணும். அப்போ இலக்குகள் நிர்ணயிச்ச பின்னாடி காரணங்கள் சொல்லக்கூடாது. வாழ்க்கை ஃபுல்லாக காரணங்கள் சொல்லி தான் தோத்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் தோக்கக்கூடாதுன்னா இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது எதற்கு காரணம்? வின்னர்ஸ் நெவர் ரீசனர்ஸ், ரீசனர்ஸ் நெவர் வின்னர்ஸ். கதை சொல்றவன் ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்கிறவன் கதை சொல்ல மாட்டான். அதையும் மீறி ஒரு கோலை செட் பண்ணிட்டீங்க, 2 விஷயம் பண்ணா ஜெயிச்சுருவீங்க. ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக வைங்க, எனக்கு இது தாடா வேணும், ஜெயிச்சுருவீங்க. ரெண்டாவது விஷயம், டைம் பவுண்ட் வைங்க, எனக்கு இது நாளைக்குள்ள முடியணும். அப்படி முடிச்சிங்கன்னா அதை மனசுக்குள்ள முடியுங்க, அதை நினைச்சா நடக்கும். அடுத்த விஷயம், நினைச்சதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. இந்த கோல் எனக்கு தேவை, இது அர்ஜென்சி. ஏன் ஒரு கோலை எழுதணும்? ஏன் எழுதுங்க. எதற்காக? இப்போ கடனோட இருக்கும், BMW தேவையா? உனக்கு கடன் அடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு எத்தனை ஸ்டெப் இருக்குது, அதை எழுதுங்க. நான் ஒரு ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் கொடுக்குறேன். காலையில் இலக்குகளை எழுதுறத அப்படியே அஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங்கில் கொடுக்கும்போது நீங்கள் டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதிகாலை இந்த ட்ரைனிங் வரும்போது ஃப்ரீ ட்ரைனிங்கில் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். பாசிட்டிவான மனிதர்கள் அவங்க இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ட்ரைனிங்கில் என்னோட இருக்காங்க. இதில் பங்கு பெறுங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் கடைசியாக. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் நீங்கள் கனவு காணலாம். அதை அச்சீவ் பண்ணணும்னா 6 ஸ்டெப்பு தான் நான் சொன்னது. அதை முதல்ல கற்றுக்குங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய இலக்குகள் நிறைவேறும்னா நீங்கள் நம்புங்க, அது உங்களால் முடியும். வேற யாரும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் இருக்குன்னு நம்பாதீங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. முதல்ல நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு பிரபஞ்சம் நம்மளோட இருக்கு. See you on top.